ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அபீஸ் ஹேஷ்டாக். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம சேனலில் சூப்பராக இட்லி, தோசை, இடியாப்பம், கீ ரைஸ், ஃப்ரைட் ரைஸ், ஸ்டீம்டு ஒயிட் ரைஸ் இது எல்லாத்துக்குமே சூப்பர் காம்பினேஷனாக இருக்கக்கூடிய ஒரு மஷ்ரூம் கிரேவி தான் நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ ஸ்டவ்வில் ஒரு பேன் வச்சு ஒரு 2 ஸ்பூன் ஆயில் விட்டுட்டு நான் ஒரு 15 சின்ன வெங்காயம் ஆட் பண்ணியிருக்கிறேன். அப்புறம் 2 தக்காளி ஆட் பண்ணியிருக்கிறேன். இது நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுப்போம். அதுக்கப்புறம் ஒரு 4 பீஸு இஞ்சி, அப்புறம் 4 பல்லு பூண்டு, ஒரு சின்ன துண்டு பட்டை, ஒரு 3 ஏலக்காய், கொஞ்சமாக நட்சத்திர சோம்பு, பெப்பர், அப்புறம் ஒரு சின்ன பீஸு பிரியாணி இலை, கொஞ்சமாக சோம்பு, கொஞ்சமாக எள்ளு, அப்புறம் ஒரு 10 கேஷ்யூ நட்ஸ், அப்புறம் ஒரு சின்ன பீஸ் கடல் பாசி இதெல்லாம் போட்டு நம்ம தக்காளி நல்லா மேஷ் ஆகுறது வரைக்கும் நல்லா வதக்கி கொடுத்துட்டு ஆற வச்சு ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு கூட கொஞ்சம் தேங்காவும் ஆட் பண்ணிவிட்டு நம்ம இதை ஒரு ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்து தனியாக வச்சுக்கலாம். இப்போ நான் இன்றைக்கி குக்கரில் பண்ண போகிறேன். ஸோ குக்கர் எடுத்து ஒரு 2 ஸ்பூன் ஆயில் விட்டுருக்கிறேன். இதில் ஒரு ஆனியன் நல்லா ஸ்லைஸ் பண்ணி ஃப்ரை பண்ணிக்கலாம். இதுக்கு கூட கொஞ்சமாக புதினா, கொத்தமல்லி, சால்ட்டு இவ்வளவும் போட்டு நல்லா வதக்கி கொடுக்கலாம். நம்மளோட ஆனியன் கொஞ்சம் ஃப்ரை ஆகி வரணும். இப்போ நம்மளோட மசாலாஸ் எல்லாம் போட்டு கொடுக்கலாம். சிம்பிள் மசாலா தான். நான் ஒரு 2 ஸ்பூன் காஷ்மீரி சில்லி பவுடர் போட்டிருக்கிறேன், ஒரு 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள், 1 ஸ்பூன் கொரியாண்டர் பவுடர் போட்டிருக்கிறேன். கரம் மசாலா இருந்தால் கொஞ்சமாக போட்டுக்கொள்ளலாம். இவ்வளவு தான். இப்போ தேவையான அளவு சால்ட்டும் போட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்கிற பேஸ்ட்டு இதில் ஆட் பண்ணிவிட்டு இதுக்கு தேவையான அளவு தண்ணி நம்ம விட்டு நல்லா இதை மிக்ஸ் பண்ணி கொடுக்கலாம். ஒரு கொதி வரட்டும். ஒரு கொதி வந்ததும் 1 ஸ்பூன் கர்டு இதுக்கு கூட ஆட் பண்ணிக்கலாம். இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுக்கலாம். இதுவும் கொஞ்சம் கொதிக்க ஆரம்பித்ததும் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற மஷ்ரூம்ஸை இதில் ஆட் பண்ணிக்கலாம். நான் ஒரு 100 கிராம் மஷ்ரூம்ஸ் இன்றைக்கி இதில் எடுத்துருக்கிறேன். இப்போ மஷ்ரூமுக்கு தேவையான சால்ட்டு போட்டு கொடுத்துடலாம். அப்புறமா ஒரு 1/2 ஸ்பூன் பெப்பர் பவுடர் ஆட் பண்ணியிருக்கிறேன். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுக்கலாம். சால்ட்டு நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. இப்போ இதை நான் மூடி போட்டு ஒரு விசில் வச்சு எடுக்க போகிறேன். இது இப்போ நல்லா ஒரு விசில் வந்ததும் கொஞ்சம் நேரம் தாண்டி நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது சூப்பராக கிரேவி நல்ல ஒரு டெக்ஸ்டரோடு ரெடியாக இருக்கும். குட்டியாக கட் பண்ணின கொத்தமல்லி லீஃப் இதில் ஆட் பண்ணி கொடுக்கலாம். இப்போ பாருங்கள், இதை மஷ்ரூம் கிரேவினே சொல்ல மாட்டாங்க. சிக்கன், மட்டன் வைக்கிற மாதிரி அவ்வளவு டேஸ்டியாக அவ்வளோ ஸ்மெல்லாக இருந்துச்சு. இப்போ வறுத்து அரைச்ச ஜீரகமும் கொஞ்சமாக ஆயில் மேலே ஸ்ப்ரெட் பண்ணி கொடுத்துக்கிறேன். இப்போ இதுக்கு ஒரு சின்ன தாளிப்பு மட்டும் விட்டுறலாம். ஒரு பேனில் கொஞ்சம் ஆயில் சேர்த்து கடுகு, ஜீரகம், கறி லீஃப் இவ்வளவு தான். இதை தாளிச்சிட்டோன்னா நல்ல கமன்னு ஸ்மெல்ல சூப்பரான மஷ்ரூம் கிரேவி நமக்கு ரெடி ஆகிடுச்சு. ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு கூட ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டன் யூஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற நோட்டிஃபிகேஷன் பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் கிடைக்கும். நான் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் பாய், டேக் கேர், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.